எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் அந்த உச்ச நிலை அன்று பரிவோடு மகிழ்ந்து அபிஷேகம் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் டி செந்தில் ரிஷி, லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி 15/8/2025 வெள்ளிக்கிழமை இன்று. ஸோ இன்னைக்கு சுதந்திர தினம். நம் இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் இன்னைக்கு அற்புதமாக இந்த நாள் அமைய இறைவனிடம் பஞ்சபூதத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, காலை யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி சப்தமி திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 10 மணி 4 நிமிடம் வரை, பின்பு பரணி நட்சத்திரம். யோகம் கண்டம் மதியம் 1 மணி 4 நிமிடம் வரை, பின்பு விருத்தி நாம யோகம். கரணம் பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்கு காலை 10 மணி 4 நிமிடம் வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜோதிட குறிப்பில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம குரு பயிற்சியான பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக ராசி பலன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை பற்றி ஃபுல்லாக விரிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ஏன்னா அதிக ஆசையை காட்டுவாங்க. பணம் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கிடைக்கும், 2 ரூபா போட்டா 4 ரூபா, இந்த மாதிரி அதிக ஆசைகள் ஏற்படுத்தக்கூடிய எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இவங்கள தான் அதிகமாக இந்த வருடம் சேருவாங்க. பொதுவாக யாருமே இந்த எம்எல்எம் கான்செப்டில் சேரா வேண்டாம். ஆட்களை பிடிச்சி விடுறது வேண்டாம். அதிக ஆசையை காட்டுவாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசடியாக போயிடும். அந்த காலத்தில் டாக்குமெண்ட் மூலம் நடந்தது இன்னைக்கு ஆப் மூலமாகவே நடக்குது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க, இதுக்கு 10,000 கட்டுங்க, 20,000 கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் போய் 4 பேரை சேர்த்து விடுங்க, இதை படித்தா போனோம் அப்படின்னு இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ ராகு பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் இருக்கிறனால விபத்துங்கிறது அதிகமாக வரும். இதே மாதிரி பண ஆசைங்கிறது மக்கள்கிட்ட அதிகமாக வரும். அதனால கொடுத்து அதிகமாக ஏமாறுவார்கள். அதில் முதல் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த 6 மாதம் 2025 மே மாதத்தில் அந்த குரு பயிற்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் நன்மையை செஞ்சால், அடுத்த ஒரு 4 மாதம் தீமையை கண்டிப்பாக செய்யும். இப்போ போட்ட பணம் எல்லாம் அடுத்த ஆண்டு போய்விடும். அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இப்போ யாரும் பணம் போடலன்னா அடுத்த ஆண்டு, ஏன்னா இந்த குரு பயிற்சியானது மே மாதம் வரைக்கும் உண்டு. ஸோ இப்போ அடுத்த ஆண்டு கூட யாரும் பணம் போடக்கூடாது. பொதுவாக எம்எல்எம்ல யாரும் பணம் போட வேண்டாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான குறிப்பு இவங்களுக்கு. ஸோ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராக பெருமாள்.
இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டானது. ஓகேங்களா? இது காமனாவே இவங்க வந்து வழிபாடு பண்ணலாம். எல்லா நட்சத்திரத்தையும் நம்ம கொடுக்குறோம் தெய்வம். அது வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு மட்டும் இல்லை, உங்க பர்சனலா அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சுகமும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்க்கையில வந்து கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ வராக பெருமாள் சாமி வழிபாடு பண்றது நல்லது. எம்எல்எம்ல பணம் போட வேண்டாம், ஆள் சேர்த்து விட வேண்டாம். அது எந்த விதமான டைப்பா இருந்தாலும் சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது பொதுவா எல்லா மக்களுக்கும். இப்போ புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர், பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து தனைக்கு வந்து உங்களுக்கு சொல்றோம். அந்த நம்பரை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதை எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி மார்க்கர் டைமிங் வந்து காலையில் 7 to 8 மட்டும் செய்யக்கூடாது. ஏற்கனவே நம்ம போன மாதம் வீடியோவில் வந்து பாருங்கள், டைமிங் எல்லாம் குறித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பர்மனண்ட் நம்பர், எனக்கு தேவையான லைஃபுக்கு தேவையான நம்பரை வந்து நான் நோட் பண்ணி என் ஜாதக ரீதியாக பார்த்து நான் எனக்கு எழுதிக்கிறேன். அப்படி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த நம்பரை வந்து குறித்து கொடுத்துருவேன். குரு காணிக்கையோட அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக சொல்லக்கூடிய அந்த ராசி பலன் உண்டான எண்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. 3 நாளைக்கு மேலே எழுத விடாது. 21 நாள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே தேடி ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃபோன் நம்பர், உங்கள் ஏடிஎம் பின் நம்பர், உங்கள் வாகன நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது சரியான ஃப்ரீக்வன்சியில் வந்து வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கடகராசி நண்பர்கள் இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. விருச்சக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. மீனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலை என்ன மணிக்கட்டில் எழுதுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்க வெற்றியான பிறகு உங்க ஃபேமிலி நம்பருக்கு வந்து சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.